வணக்கம். நான் ராஜரத்னம் ஃபவுண்டர் சிஇஓ ஆஃப் எஸ்ஆர் என்ஜினியர்ஸு. நான் இந்த எபிசோடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து கோகனட் ஷெல் சார்கோல் பார்பிக்யூ பிரிக்கெட்ஸ். இது என்ன அப்படின்னா, இது நிறையா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் இப்போ வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்பிக்யூ பிரிக்கெட்ஸ் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த கறியை சுடுறது, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து பார்பிக்யூ பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த பார்பிக்யூ பிரிக்கெட்ஸ். இது பேசிக்கலாக வந்து கோகனட் ஷெல் சார்கோல் இருந்து வருது. இந்த இண்டஸ்ட்ரி இப்போ எக்ஸிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்டிவேட்டட் கார்பனுக்காக கோகனட் ஷெல் சார்கோல் நிறைய பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கோகனட் ஷெல் சார்கோல் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நிறைய டஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் வருது. இப்போ இதையை கலெக்ட் பண்ணி, இதனால் மட்டும் அதை வேஸ்ட்டாக டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதையை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கிழங்கு மாவோடைய சேர்த்து இதுக்கு ஒரு பசையை உண்டு பண்ணி, அந்த பசையை வச்சு இது பார்பிக்யூ பிரிக்கெட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த பார்பிக்யூ பிரிக்கெட்ஸ் பண்ணக்கூடிய மெஷின்ஸு, அதுக்கு தேவையான ப்ராசஸ்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக டர்ன்கீயாக வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு எதுவும் இதை பற்றி ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பார்பிக்யூ பிரிக்கெட்ஸ் வந்து நிறையா இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இதிலெல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் ரொம்ப இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸு நமக்கு நிறையா இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு உண்டான டெக்னாலஜி, இதுக்கு உண்டான மெஷினரிஸு மேனுஃபேக்சரிங்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி டர்ன்கீ சொல்யூஷன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸு, இதில் என்ன ஏது, உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில் டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம்.